सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। இது என்ன கொரட்டையா இது? பைக் உண்டு ஏரோப்ளான் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் என்ன 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 செய்ய போற? கூடுச்சு காட்டுறேன். நான் காட்டிக்கிறேன். கூடுச்சு காட்டுறேன்னு காலை காட்டுறீங்க. இருங்க. எங்க போறா? கூடுச்சு வரலன்னு அருவாளை எடுத்துட்டு வர போறாளா? தங்கலட்சுமி, அம்மா தங்க. என்னடா இது? என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற? ஒண்ணுமே புரியலையே. குடிங்க தண்ணி தண்ணி. ஓஹோ, அதாவது புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே புடிச்ச கயட்டணும் கோட்டை கயட்டணும் குடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேனே, அந்த வேலையா இது? ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் நான் சரியா செஞ்சிருந்தேன் இல்லைங்க? சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஹார்டா? எங்க இருக்குது? அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்க ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது. அதாவது ரொம்ப கொடூரமா இருக்குது. கொடூரமா? ஆமா. ஒண்ணும் புரியல. முரட்டுத்தனமா இருக்குங்கிற. அது போக போக சரியா போகுங்க. சரியா போகுமா? போனா சரி. ஏங்க என்ன என்ன செய்யணுங்க? சொல்றேன். அம்மா என்ன கவாத்து பழகுற? உங்க கூட வர்றேங்க. கூடையும் வேணாம் முறவும் வேணாம். என்ன செய்யணும்னு கேட்டீங்களா? ஆமாங்க. பிந்துவங்கி முன்னழுவாள் பத்தினி. அப்படின்னா என்னங்க? என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூக்கி முன்னால எழுந்திருக்கணும். ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சிக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்? நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். எனக்கு முதுகுக்கு பின்னாலேயே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமேல் நீ எழுந்திருக்கல. ஐயோ, நான் என்ன சொல்றேன், நீ என்ன கேக்குற? நான் தூங்குன பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும். முடியுமா? ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல? இதுவும் கஷ்டமா? நீங்க பேயலையிற நேரத்துல பென்சில பிடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கிறீங்க எந்திரிக்கங்கிறத எனக்கு தெரியாது. என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி. அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு டம்ளர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு வந்து அம்மா உடனே எழுந்திருங்க வேண்டியதா இருக்குது. ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் சிரிப்பாக்கி இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ணேன்? அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம். செய்துக்கோமே. முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க. என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க. நான் போய் காப்பியை காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி? இது அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், உங்க வாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதன் இருக்கிறானே ஆள வந்தான், அவன் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கம் போல இருக்கிறாங்க. அடடா, இவங்கண்டவா தம்பதிகள், என்ன அடக்க ஒடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம். அட நீங்க என்னங்க, என்ன எங்க அண்ணன் தம்பி கூட தான் நான் குடுத்தன நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க. அவங்கிறது நாயை கூப்பிடுறான். நீ குடுத்தன பண்றது எங்க பார்த்தான்? 2 வருஷம் கழிச்சு வர சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நாளடவுல சரியா போகணும்னு வச்சுக்கேன். இப்ப சமையல் ஆயிடுச்சோ? ஆயிடுச்சு. மிளகா தான் அரைக்கணும். நான் வந்து அரைச்சு தரேன். ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம், துவையல் தான். துவையலா? தங்கலட்சுமி, தங்கலட்சுமி. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, இங்க வா. நேத்து மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ லாவிக்கிட்டு போயிட்டான். பூரி தான் நல்லா செய்யுது. என்ன? சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன். வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன். சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து போடணும். அதான் எனக்கு தெரியும். தெரியுமில்ல? தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியும். அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். தெரியாது இல்ல? பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து, அதான் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு, அதான் எனக்கு தெரியுமே, அது நிறைய தண்ணியை ஊத்தி, அதான் எனக்கு தெரியுமே, நல்லா குழைச்சு, அதான் எனக்கு தெரியுமே, வச்சு வையே. நான் வந்து குதிக்கிறேன். அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன எதமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியும், பெரிய மேதாவி மாதிரி. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். நான் பூரிய பத்தியா? இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க. ஓஹோ, தங்கலட்சுமி, பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையனமோ சமாச்சாரம் சொல்லணுமா? கேட்டு வரேன். என்னடா? நம்ம ஐயாவை அடிச்சு போட்டாங்க. யாரு? எங்க அப்பாவையா?
இல்லீங்க, உங்க சிநேகிதர் ஆள வந்தாரு இருக்காரு. ஆமா. அவரை ஜமீன்தார ஆளை வச்சு அடிச்சு போட்டாரா. எங்க பார்த்தாலும் பேசிக்கிறாங்க. ஊரெல்லாம் புகையுதுங்க. புகஞ்சா நெருப்பாயிடு மேடா. ஏய், இது விஷயமா ஒரு பயனை நான் சந்திக்க வேண்டியது இருக்கு. நான் போய் பாத்துட்டு வர்றேன். சரிங்க. இவ பூரி சுடன்னு உள்ள போயிருக்கிறா. மாவு கிட்ட ஏதாவது தகராறு பண்றாளான்னு பாத்துட்டு வா. சரிங்க ஐயா, நெருப்பு வைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச? சிகரெட் எடுத்துட்டீங்களே. சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? சொன்னேனா? பின்ன ஏன் நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டு இல்ல, நீ காக்கா பிடிக்கிற. என்ன செய்த சொல்லு. இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க. சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன். அதான் உப்ப தின்னுட்ட. உப்ப தின்னு உப்பு. நீ செய்த தப்பு அதுதானே எனக்கும் தெரியல. எனக்கு தெரியல. என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா. ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கை காலெல்லாம் அப்படி உதறது? என்ன சமாச்சாரம்? புல்லு வெட்டினேன். டெய்லி வெட்டுறவன் தானே. இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன். ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற நீ? சுடுதுல்ல? சுடுது. சொரணை இருக்குல்ல? இருக்கு. பின்ன உள்ளத சொல்லு. சொல்லு. அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிக்கையில எழுத மாட்டீங்களா? எழுதுல சொல்லு. நான் ஒண்ணுமே செய்யலைங்க. ஏண்டா இதேடா பத்திரிக்கையில போடுவாங்க? ஏடா வெறும்பயல, என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? டேய், இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல? லாரி வரும். லாரி வரும். இவர் பெரிய அரசியல் கைதி. லாரி வரும். நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் 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 வந்து கழுத்தை புடிச்சு தெருவா இழுத்துக்கிட்டு போகும். எஜமா, அந்த நாய்கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க. அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்து. நான் ஒண்ணும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. சரி. என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகுதோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும். ஐயா, நான் ஒண்ணும் செய்யல. ஒத்துக்கணும் ஒத்துக்கணும். சரி, அவ்வளவுதான். ஒரு முத்தாரத்தில் 30 முத்து சேர்த்து வைத்திருந்தேன். அதன் முன்னும் பின்னும் தங்க கோடுகள் போட்டு வைத்திருந்தேன். ஒரு முத்தாரத்தில் 30 முத்து சேர்த்து வைத்திருந்தேன். அதன் முன்னும் பின்னும் தங்க கோடுகள் போட்டு வைத்திருந்தேன். என் கண்கள் அதன் காவல், என் நெஞ்சம் அதன் மஞ்சம். ஒரு முத்தாரத்தில் 30 முத்து சேர்த்து வைத்திருந்தேன். அதன் முன்னும் பின்னும் தங்க கோடுகள் போட்டு வைத்திருந்தேன்.
எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் இங்கேதான் கண்டேன் பொன் வண்ணங்கள் என் வாழ்க்கை வானில் நிலாவே நிலாவே எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் இங்கேதான் கண்டேன் பொன் வண்ணங்கள் என் வாழ்க்கை வானில் நிலாவே நிலாவே நான் காண்பதே உன் கோலமே அங்கும் இங்கும் எங்கும் என் நெஞ்சிலே உன் எண்ணமே அன்றும் இன்றும் என்றும் உள்ளத்தே தேவன் உள்ளே என் ஜீவன் எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் இங்கேதான் கண்டேன் பொன் வண்ணங்கள் என் வாழ்க்கை வானில் நிலாவே நிலாவே கல்லானவன் பூவாகிறேன் கண்ணே உன்னை எண்ணி பூவாசமும் பொன் மஞ்சமும் என்றோ எங்கோ ராஜா எதற்காக வாழ்ந்தேன் உனக்காக வாழ்வேன் நான் நீ நாம் எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் இங்கேதான் கண்டேன் பொன் வண்ணங்கள் என் வாழ்க்கை வானில் நிலாவே நிலாவே எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் ஆ
நாலு பக்கம் வேடருண்டு நடுவினிலே மானிருந்து காதல் இன்ப காதல் அம்மம்மா என்னம்மா காட்டினிலே கூடு கட்டி கூட்டினிலே குருவிரண்டு கூடல் கொஞ்சம் மூடல் அம்மம்மா என்னம்மா ஆரண்ய காண்டம் இதை தொடங்கு அயோத்தி பஞ்சனை போல் மயங்கு ஆரண்ய காண்டம் இதை தொடங்கு அயோத்தி பஞ்சனை போல் மயங்கு சாகுந்தலம் படிக்க இறங்கு தலையடியில் கை வைத்து உறங்கு தலையடியில் கை வைத்து உறங்கு அம்மம்மா என்னம்மா நாலு பக்கம் வேடருண்டு நடுவினிலே மானிரண்டு காதல் இன்ப காதல் அம்மம்மா என்னம்மா பாலோடு பாத்திரத்தை எடுத்து பஞ்சாமிருதம் கலந்து கொடுத்து தாகங்கள் தீரும் வரை குடித்து சல்லாப நாடகத்தை நடத்து சல்லாப நாடகத்தை நடத்து அம்மம்மா என்னம்மா தேனுண்ட செங்கனி வாயிரண்டு சிருங்கார ரோகமெனத்திரண்டு நானும் வேளையிலே மிரண்டு நாணத்தில் போவதென்ன உருண்டு நாணத்தில் போவதென்ன உருண்டு அம்மம்மா என்னம்மா நாலு பக்கம் வேடருண்டு நடுவினிலே மானிரண்டு காதல் இன்ப காதல் அம்மம்மா என்னம்மா நாலு பக்கம் வேடருண்டு நடுவினிலே மானிரண்டு காதல் இன்ப காதல் அம்மம்மா என்னம்மா காட்டினிலே கூடு கட்டி கூட்டினிலே குருவிரண்டு கூடல் கொஞ்சம் மூடல் அம்மம்மா என்னம்மா ஆரண்ய காண்டம் இதை தொடங்கு அயோத்தி பஞ்சனை போல் மயங்கு ஆரண்ய காண்டம் இதை தொடங்கு அயோத்தி பஞ்சனை போல் மயங்கு சாகுந்தலம் படிக்க இறங்கு தலையடியில் கை வைத்து உறங்கு தலையடியில் கை வைத்து உறங்கு அம்மம்மா என்னம்மா நாலு பக்கம் வேடருண்டு நடுவினிலே மானிரண்டு காதல் இன்ப காதல் அம்மம்மா என்னம்மா
பாலோடு பாத்திரத்தை எடுத்து பஞ்சாமிருதம் கலந்து கொடுத்து தாகங்கள் தீரும் வரை குடித்து சல்லாப நாடகத்தை நடத்து சல்லாப நாடகத்தை நடத்து அம்மம்மா என்னம்மா தேனுண்ட செங்கனி வாயிரண்டு சிருங்கார ராகமெனத்திரண்டு நானும் வேளையிலே மிரண்டு நாணத்தில் போவதென்ன உருண்டு நாணத்தில் போவதென்ன உருண்டு அம்மம்மா என்னம்மா நாலு பக்கம் வேடருண்டு நடுவினிலே மானிரண்டு காதல் இன்ப காதல் அம்மம்மா என்னம்மா